வீட்டில் நம்ம எந்தெல்லாம் தப்பு பண்ணுறோம் தெரியுமா? எத்தனை பேருடைய வீட்டில் அம்பேத்கருடைய புத்தகம் இருக்கு? எத்தனை பேருடைய வீட்டில் பெரியாரோட புத்தகம் இருக்கு? எத்தனை பேரோட வீட்டில் அண்ணாவுடைய புத்தகம் இருக்கு? எத்தனை பேருடைய வீட்டில் சேகுவாருடைய புத்தகம் இருக்கு? எத்தனை பேருடைய வீட்டில் இந்திய அரசியல் தலைவருடைய புத்தகம் பூரா இருக்கு? அந்த புள்ள இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு 234 தொகுதி இருக்குங்கிறதே தெரியாம சோசியல் மீடியாவில் தற்கூரிங்கிற பேர் வாங்காது. கைதட்டுங்க. வீட்டில் அரசியல் பேசுறோம். இந்த வெடிகுண்டுங்கிற வார்த்தை எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? எனக்கு இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் ஒரு 23 வயசு பையன் குண்டு போட்டான் சார். எங்க? பாராளுமன்றத்தில் குண்டு போட்டு இன்குலாப் ஜிந்தாபாத்னு கத்துறாங்க 3 பேரு. எதுக்குடான்னா இவங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அது ஆள் இல்லாத பகுதியில் குண்டு போட்டாங்க. அது ரொம்ப முக்கியம். எங்க ஆள் இல்லையோ அங்க போட்டாங்க குண்டை. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க 3 பேரையும். தூக்கில் போட போறாங்க. காந்தி கிட்ட மன்றாடுறாங்க, ஒரு கையெழுத்து போடுங்க காந்தி, ஒரு உண்ணாவிரதம் எடுக்கிறேன்னு அறிக்கையாவது கொடுங்க, அந்த பசங்க 3 பேரை விட்டுருவாங்க. காந்தி எல்லாம் முடியாண்டார். அஹிம்சனா அஹிம்சை தாங்க, அங்கிட்டு போனால் எனக்கு தெரியாண்டார். இந்த கடிதத்தை எழுதினவர் அதில் இருக்கிற ஒரு பையனுடைய அப்பா. அந்த பையனுடைய அப்பாவை அந்த பையன் கூப்பிடுறான். 23 வயசு பையன், இங்க வா, என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? போய் கை கட்டி அந்த ஆள்கிட்ட கேட்டிருக்க, நான் யாருக்காக தூக்கில் தொங்க போறேன்? இந்த தேசத்துக்காக தூக்கில் தொங்க போறேன். யாருக்காக தூக்கில் தொங்க போறேன்? என் கொள்கைக்காக தூக்கில் தொங்க போறேன். யாருக்காக தூக்கில் தொங்க போறேன்? நீங்க எல்லாரும் இந்த நாடு சுதந்திரம் வாங்கணுங்கிறதுக்காக தூக்கில் தொங்க போறேன். நீ ஒரு அப்பாவை ஜெயிச்சிட்டேன்னு நினைக்காதீங்க. ஒரு சுதந்திர போராட்ட தியாகியின் தந்தையாக நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் அப்பான்னு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த அப்பாவை திட்டின 23 வயசு பையனை இடம் போடுறாங்க தூக்குக்கு முன்னாடி. பொதுவாக தூக்கு மேடையில் ஒரு தூக்கு கைதி வந்தாங்கன்னா ஜெயிலுக்குள்ள வந்தோடனே வெயிட் செக் பண்ணுவாங்க. தூக்கு போடுறதுக்கு முன்னாடி வெயிட் செக் பண்ணுவாங்க. தூக்குன்னு தெரிஞ்சு வச்சுன்னா வெயிட் என்ன ஆகும்? சும்மாவே நமக்கு குறையுது சுகர் வந்து. தூக்குனா கிடுகிடுன்னு குறைஞ்சிரும். இந்த பையனுக்கு மட்டும் வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார், புத்தகத்தில் இருக்கு. கேட்குறாங்க, என்னடா உனக்கு மட்டும் இடம் கூடி இருக்கு? 23 வயதில் இந்த தேசம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக நெஞ்சுயர்த்தி சாக போகிற எனக்கு மகிழ்ச்சியால் எடை கூடி இருக்கிறதுன்னு சொன்ன அந்த 23 வயசு பையன் பேரு பகத்சிங். கூட செத்த 2 பேரு சுகதேவ், ராஜகுரு. 23 வயசு பையன் நம்ம வீட்டில் என்னவா சார் இருக்கான்? என்னவா இருக்கான்? பப்ஜியில் செத்துக்கிட்டு இருக்கான். தேசத்துக்காக சாக வேணாங்க. தேசத்துக்காக என்ன பண்ண வேணாம்? சாக வேண்டாம். இந்த தேசம் என்னவாக்கப்பட்டதுன்னு தெரிய வேண்டாம். இதை யார் சொல்லி கொடுப்பா? இதை யார் சார்? ஒன்றும் இல்லைங்க. தெருவில் நடந்து போகிறோம். இன்னைக்கு பார்க்குறேன், ஏதோ ஒரு பகுதியில் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க சொல்லுது, எங்கள் ஊரில் ரோடு வசதி இல்லை, அரசாங்கம் எங்களுக்கு பஸ்ஸு விடலை, நாங்கள் நடந்து போகிறோம், போகிற வழியில் தோப்புகள் இருக்குது, குடிச்சிட்டு எங்கள்கிட்ட வம்புழுக்கிறாங்க. 9-10 வயசு பொம்பளை பிள்ளைகள்கிட்ட இந்த குடிகார என்ன வார்த்தை பயன்படுத்துன்னு தெரியல, வம்புழுக்கிறாங்க. வம்புழுக்கிறக்கு அவனுக்கு தைரியம் யார் கொடுத்தா? வம்புழுக்கிறவனை ஏன் எவனும் தட்டி கேட்கல? யோசிச்சு, நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம், ஒரு அக்கிரமம் நடக்குது, எத்தனை பேர் சார் தட்டி கேட்டோம்? எத்தனை பேர் தட்டி கேட்க தயாராக இருக்கோம்? கியூபான்னு ஒரு நாடு, ஃபிடல் காஸ்ட்ரோன்னு ஒரு தலைவன், அந்த நாட்டில் பிறந்தா அந்த நாட்டுக்காக போராடினா. இந்த நாட்டிலே பிறக்காத ஒருத்தன் வந்தான் சார் பைக் எடுத்துக்கிட்டு டுருன்னு வந்து இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக போராடினா, சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன், நிதியமைச்சர் பதவியெலாம் கொடுத்தாங்க. பதவி வாங்கின கொஞ்ச நாளில் கட்டுதாசி எழுதி வச்சுட்டான், இங்கே சுதந்திரம் வாங்கிட்டீங்க, ஆனால் இதுக்கு மேலே இங்கே வேலை கிடையாது, ஆப்பிரிக்காவுடைய பல நாடு அடிமைப்பட்டு கிடக்கு, நான் அவனுக்காக போராட போறேன்னு கிளம்பி போயிட்டான். இந்த உலகத்தில் யாரெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ அவர்களுக்கு போராடுவதுதான் என் வாழ்க்கைன்னு சொன்ன சேகுவாரா சொல்றேன், யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறானோ அவனுக்கு தோள் கொடுப்பவன் என் தோழன் ஆகிறான்னு சொல்றான். சேகுவாருடைய தோழன் ஆகணுங்கிற எண்ணத்தை இளைஞர்கள்ட்ட எப்ப விதைக்க போறீங்க? உங்க லாஜிக்கா ஒரு கேள்வி வரலாம், என் புள்ள என் தம்பி தூக்குல தூக்கணும், நாயாயா நடுக்காட்டில் சுடுகாட்டுக்கு போகணும், நாயாயா தெருவில் ஒருத்தன் கூட சண்டை போடணும், நாயாயா ஒருத்தனுக்காக மல்லு கட்டணும், நாயாயா சேகுவார் ஆகணும், நாயாயா பகத்சிங் ஆகணும், நாயாயா ஒருத்தனுக்காக போராடணும். நீங்க இந்த ஊர்ல இல்லை, உங்க வீட்டு புள்ள சென்னையில் படிக்குது, சென்னையில் வேலை செய்யுது,
அங்கே அந்த பிள்ளைக்கு ஒரு அக்கிரமம், ஒரு பயிலும் கேட்கலையேங்கிற ஆதங்கம் வருதில்ல, ஒருத்தனுமே தட்டி கேட்கலையாங்கிற கோபம் வருதில்ல. எங்கள் அம்மா மயக்கம் போட்டு விழுந்தாங்களே, ஆஸ்பத்திரியில் சேர்த்தா எங்கள் ஆத்தா பொழைச்சிருக்குமே, ஒருத்தன் கூட வரலையாங்கிற வெறி வருதில்ல. அந்த ஒருத்தனா நம்ம இருக்குன்னு ஆரம்பிச்சா சார் நமக்கு இன்னொருத்தன் வந்து நிற்பேன். இந்த வெடி உண்டு அந்த புத்தகங்கள் தான் உங்களுக்கு கொடுக்கும். யாராவது மயக்கம் போட்டு கீழே வந்தா சொடா வாங்கிட்டு வாங்க, சொடா வாங்கிட்டு வாங்க, வாங்கி மடக்கு மடக்கு குடிச்சிருக்கான். ஏன்னா நீ குடிக்கிற இல்லை, யாராவது மயக்கம் போட்டா எனக்கு கிருகிருன்னு வந்திருக்கு. 108க்கு போன் அடிச்சா நம்மள ஆஸ்பத்திரிக்கு ஏற்றி விட்டுருவாயிலோ, அன்னைக்கு லாஸ் ஆஃப் ஆகி போயிருமே. நம்மளை கேள்வி கேட்டாங்கன்னா இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போலீஸு. இன்னா செய்தாரே ஒருத்தர் அவனால நன்மையும் செய்து விடுங்கிறது வள்ளுவான். எப்படி நமக்கு யாராவது வந்து கெட்டே செஞ்சுட்டு போயிட்டானா அவனுக்கு நல்லது செய்யணுமா? யாருன்னே தெரியாத ஒருத்தர் நல்லது செய்ய ஏன் என்ன பண்றோம்? அஞ்சு பயந்து நடுங்குறோம். இந்த சமூகத்துக்காக வாழ்ந்தான் இல்லை, எந்த பிரதிபலனும் இல்லாம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த ஆசபாசமும் இல்லாம இவனை பூரா அடுத்த தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தினீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும் தெரியுமா? நீங்க ஒரு அரசு அதிகாரியை பார்க்க போறப்ப அவர் லஞ்சம் கேட்க மாட்டாரு, ஏன்னா அவன் எஜுகேட்டடா இருப்பான். நீங்க அங்க பாதிக்கப்பட மாட்டீங்க. இப்ப எங்கேயோ ஒரு அரசு அதிகாரி லஞ்சம் வாங்குறதுக்கு யார் காரணம்? நம்ம பிள்ளைய சரியா வளர்க்காதான் காரணம். அப்ப இதெல்லாம் அவனுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயம். நான் ஒரு கவிதை படித்தேன். மதிக்குமார் தாயுமானவன்னு ஒரு கவிஞன். இந்த கவிதை என்னை அப்படியே உலுக்கிச்சு. ஹைக்கு தான். கோவிலுக்குள் அனுமதிக்கப்படாதவனின், நல்லா புரிஞ்சுக்குங்க, கோவிலுக்குள் அனுமதிக்கப்படாதவனின் காலில் வந்து விழுந்தது கோபுர நிழல்னு அந்த கவிதை முடியும் சார். எப்படி? கோயிலுக்குள்ள ஒருத்தன் உடலையா, அவன் காலில் வந்து கோபுரமே விழுகுதான். அதுக்கு என்ன தெரியுமா தலைப்பு? பாவ மன்னிப்புன்னு தலைப்பு. யாரு பாவ மன்னிப்பு யார் யார்கிட்ட கேட்கிறா பாருங்க. இந்த கவிதையை நீங்க உங்க வீட்டு பிள்ளைக்கு அறிமுகப்படுத்திங்கன்னு வைங்களேன், எங்கோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தரை உள்ள விடாம தடுத்தா இவன் கேள்வி கேட்பானா மாட்டானா? இவன் கேள்வி அரசியல்வாதி உட்கார்ந்து பேட்டி கொடுக்குறாரு, ஒருத்தன் கேள்வி கேட்கிறான், உன் பேர் என்னங்கிறார் சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் யாருங்கிற அடையாளத்தை கேட்க நினைக்கிறாருன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிற அளவுக்காவது நம்ம பிள்ளைகளை அரசியல்படுத்த வேண்டாம்? இதை புரிஞ்சுக்கிற அளவுக்காவது நம்ம பிள்ளைகளை தெளிவுபடுத்த வேண்டாம்? இன்னைக்கு நம்ம போடுற பெட்ரோலோட விலை நமக்கு தெரியும். சர்வதேச அளவுல கச்சா எண்ணெய் பீப்பாய்க்கு என்ன விலை விற்குதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? அதுக்கு எவ்வளவு வரி கட்டுறோம்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த வரிக்கான பணம் எங்க போகுதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன தம்பி பண்ண போறேன்? லெனின் சொல்றாரு, இஃப் யூ ஆர் நாட் இன்டு தி பாலிடிக்ஸ், பாலிடிக்ஸ் வில் எவென்ச்சுவலி என்டர் இன்டு யுவர் லைஃப்ங்கிறாரு. நீங்கள் அரசியல் படவில்லை என்றால் அரசியல் வலுக்கட்டாயமாக உங்கள் வாழ்க்கைக்குள் நுழையும். வாழ்க்கையில் எல்லாமே அரசியல் தான். வாழ்க்கையில எல்லாமே காலையில் எந்திரிக்கிறது நைட்டு தூங்குற வரைக்கும் பயன்படுத்துறதுலேருந்து பயன்படுத்தப்படுறதுலேருந்து நீங்கள் கட்டுற வரியிலேருந்து வாங்குற சம்பளத்துலேருந்து அரிசி சர்க்கரை உப்பு எண்ணெய் எல்லாம் அரசியல். ஆனால் பிள்ளைகளுக்கு அரசியல் ஆகாது. அப்புறம் கூட்டம் கூட்டாமல் போய் சாகாமல் என்ன செய்வேன்? அதான் நடக்கும். ஏன் புத்தகம் ஒரு வெடிகுண்டு தெரியுமா? ஏன் புத்தகம் ஒரு வெடிகுண்டு தெரியுமா? ஜெயமோகனோட யானை டாக்டர்னு ஒரு புத்தகம் இருக்கு சார். அறம்னு ஒரு தொகுப்பு இருக்கு, நீங்கள் வாங்கி படிங்க. யானை டாக்டர் வேறு 80 பக்கம் குட்டி உண்டு புத்தகம். யாரெல்லாம் யானை டாக்டர் படிச்சிருக்கீங்க? கை தூக்குங்க, தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி, படித்தவங்களுக்கு என்னுடைய நன்றி. எல்லாரும் யானை டாக்டர் வாங்கி படிங்க. இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். யானை டாக்டர் புத்தகம் இருக்குல்ல, அந்த புத்தகம் ஒரு புது பார்வையை எனக்கு கொடுத்துச்சு. யாருக்கெல்லாம் கோயில் யானை பிடிக்கும்? கை தூக்குங்க. கோயில் யானை யாருக்கெல்லாம் கோயில் யானை பிடிக்கும்? அந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் எனக்கு கோயில் யானையே பிடிக்கல சார். ஏன் தெரியுமா? விகடனில் ஏன் எதற்கு எப்படின்னு சுஜாதா ஒரு தொகுப்பு போடுறார். அது பாகம் 1 பாகம் 2 இருக்கு. சுஜாதா எல்லாத்தையுமே அறிவியல் ரீதியாக அணுகக்கூடியவர், எல்லாத்தையுமே சயின்டிஃபிக்காக ஆன்சர் பண்ணுவார். ஏன் இந்த ஹீரோயினுக்கு உதட்டு கீழே மச்சம் இருக்குன்னா கேட்பாங்க நம்மளு, அதுக்கு அவர் பதில் சொல்லுவார். ஏன் இந்த நட்சத்திரம் மட்டும் இந்த நேரத்தில் மின்னுதுன்னு கேட்டால் அதுக்கும் பதில் சொல்லுவார். எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவார். அதில் ஒரு கேள்வி, ரொம்ப நியாயமான கேள்வி. ஏன் மதம் பிடிச்சா யானை பாகனையே போட்டு மிதிக்குது? இது கேள்வி. பாகன் யாருங்க? பாகன் யாரு?
ஒரு அப்பாவி. அவன் தான் அந்த யானைக்கு அப்பா மாதிரி. சோறு ஊட்டுறான், குளிப்பாட்டுறான், தங்க வைக்கிறான், தூங்க வைக்கிறான், எல்லாம் பண்ணுறான். இப்போ இவனை போய் கொல்லலாமா யானை? தப்பு தானே? இப்படித்தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சுஜாதா சொல்கிறாரு, காட்டிலிருந்து இழுத்து வந்து சங்கிலியால் கட்டி போட்டு அரை வயிற்று கவளம் கொடுத்து 5க்கும் 10க்கும் பிச்சை எடுக்க வைத்தால் அவனை மிதித்து கொல்லாமல் யானை என்ன செய்யும் கேட்கிறார் சுஜாதா. கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை இருக்கு, யானைகள் உங்களிடம் கையேந்தி கேட்பது காசுகளை அல்ல காடுகளைன்னு அந்த கவிதை முடியுது சார். என்னவா? யானை உங்ககிட்ட கையேந்தி என்ன கேட்குதான்? காசை கேட்கலையா. ஒரு யானையுடைய சராசரி வாழ்க்கையை நம்மளாம் புரிஞ்சுக்கணும். ஒரு நாளைக்கு 40-50 கிலோமீட்டர் நடக்கணும் சார் ஒரு யானை. அதுதான் அதோடைய உடல் அமைப்பின் இயற்கையே. வலசப்பாதைன்னு காட்டுகளை சொல்லுவாங்க. காட்டில் இருக்கிற மரங்கள் பெருமாறும் வளருவதற்கு யானைகள் தான் காரணம். ஒரு நாளைக்கு யானை 150 கிலோ வரைக்கும் உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறோம், 100 லிட்டருக்கு மேலே தண்ணி குடிக்கும். இது நடந்து நடந்து போதில்ல, அதில் போடுற சாணமெல்லாம் மரமாக முளைக்கும். இப்போ இந்த யானையை கூட்டியாந்து காட்டில் இருந்து பிடிச்சிட்டு வந்து காதலிக்க விடாமல், இணை சேர விடாமல், சோறு போடாமல் கட்டி வச்சிங்கன்னா தமிழ்நாட்டின் எல்லா கோவிலில் இருக்கும் யானையும் மன அழுத்தத்தில் இருக்கிறது என்று டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி நிரூபித்திருக்கிறார். அதனால சட்டம் இருக்கு, இனிமேல் கோயில்களில் யானையை வாங்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. நமக்கு என்ன கவலை? வீட்டில் ஆத்தாப்பனுக்கு ப்ரெஷர் வந்தாலே நம்ம அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை, மாத்திரை வாங்கி போட்டு படுங்கன்றோம். யானைக்கு ப்ரெஷர் வந்தால் நமக்கு என்ன, சுகர் வந்தால் நமக்கு என்ன. ஆனால் எவ்வளோ பெரிய கொடுமை இது. இந்த யானை டாக்டரில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இப்போ கூட அண்ணன் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ஒரு படம் எடுத்தாங்க, ஜிகிர்தண்டா XX ஒரு படம். அந்த படத்தில் யானை வந்து நன்றி சொல்லும், அது பார்க்க ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இந்த காட்சி யானை டாக்டர் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஒரு யானை நடக்க முடியாமல் இருக்கும், காட்டு யானை. இவர் மெல்ல மெல்லமாக அந்த யானைகிட்ட போவார். இந்த முட்டிக்கு கீழே இருக்குல்ல சார், முட்டிக்கு கீழே அந்த யானைக்கு முழு காலும் சீல் பிடிச்சிருக்கும். என்னடான்னு உள்ள பார்த்தா இவ்வளோ பெரிய உடஞ்ச பீர் பாட்டில் காலுக்குள்ளே சொருகி இருக்கும் சார் அந்த யானைக்கு. உடஞ்ச பீர் பாட்டில் அதெல்லாம் எடுத்து அவர் தொடச்சி அப்படியே லிட்டரு கணக்கில் அந்த சீல் ரத்தம்லாம் எடுத்து பஞ்சு வச்சு அடைச்சி யானையை சரி பண்ணிடுவார். ஒரு 2 மாதம் கழித்து இவங்க போயிருப்பாங்க 60 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வைத்தியம் பார்க்க. அந்த யானையெல்லாம் நைட்டு வீட்டு திடீர்னு நிசப்தமாக இருக்கும், வித்தியாசமான சத்தம் இருக்கும். அந்த கதையில் அந்த கதை சொல்லியா ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் யங்ஸ்டர் ஒருத்தன் இருப்பான், அவன் தான் அதெல்லாம் பிரமிச்சு எழுதுவான். லேசாக அந்த காலை பொழுது வரும்போது பார்த்தா சுற்றிலும் ஒரு 50 யானைகளுடைய கண்கள் தெரியும். யோசிச்சு பாருங்க, சுற்றிலும் ஒரு 50 யானை உங்களை நடு காட்டில் சுற்றி இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த யானைகள் என்ன கொண்டு வரும்னா, ஒரு குட்டி யானைக்கு மருத்துவம் பார்க்கறதுக்காக கூட்டி வரும். மருத்துவம் பார்த்து முடிச்ச உடனே எல்லா யானையும் ஒன்றா சேர்ந்து தும்பிக்கையை தூக்கி பிள்ளரி நன்றி சொல்லும். இதை வந்து அவ்வளோ கூஸ்பமாக அதில் எழுதியிருப்பார். இதை உங்கள் வீட்டு பிள்ளை படிச்சிட்டான்னு வைங்களேன், அவன் பீரு குடிப்பானா மாட்டானா எனக்கு தெரியாது, ஆனால் குடித்த பீர் பாட்டில் ஒருபோதும் காட்டுக்குள் விட்டெறிய மாட்டவே மாட்டான். அதுக்கு தான் புத்தகம் ஒரு வெடிகுண்டுன்னு நான் சொல்கிறேன். சமூகத்தின் மேல் அக்கறை இருக்கிற பிள்ளைகளை எப்படி சார் உருவாக்க போறீங்க? நான் இந்த ஒரே ஒன்று சொல்லி நிறைவு செஞ்சுறேன். வேடிக்கை பார்ப்போம். மறுபடியும் நாமத்துக்குமார் நினைட்டே போகிறேன். நாமத்துக்குமார் சின்ன பையனாக இருக்காரு, அம்மா தவறிடுறாங்க, ஆயா தான் வளர்ப்பு, ஆயா சைவம். சைவ வீட்டில் வளர்றது எவ்வளோ பெரிய கொடுமை. நம்ம ஆளுக்கெல்லாம் கவிச்சியாவது அடிக்கணும். நேற்று மீன் குழம்பு சட்டியாவது கொண்டா மோந்துவாத்து அந்த கஞ்சியை குடிக்கிறான். செய்வோம்ல, கவிச்சி வாடையாவது வேணும். ஆயா சுத்த செய்வோம். நாமத்துக்குமாருக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். இப்போ பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி போகிறதுக்கு அப்போல்லாம் மாட்டு வண்டியில் ஒரு தாத்தா வந்து பிள்ளைகள்லாம் ஏற்றிட்டு போவார். திடீர்னு ஒரு நாள் அந்த தாத்தா வரல, வேற ஒரு அண்ணன் வர்றாரு, ஒரு இளவட்ட அண்ணன், 25 வயசு, சட்டையில் 2 பிட்டா கழட்டியிருக்காரு, கையில் கட்டியிருக்காரு, நெஞ்சு முடி தெரியுது, வாயில் ஒரு பிடி, பாண்டி அண்ணன்னு பேர். வண்டி அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு போகுது, ஒரு கருவ காட்டுக்கு நடுவில் நிற்கிது. அவர் போய் சிறுநீர் கழிச்சிட்டு ஒரு பீடியை பற்ற வச்சுட்டு வந்து எல்லாம் டிஃபன் பாக்ஸ் எடுக்கிறார். டிஃபன் பாக்ஸா எல்லாம் எடுக்கிறான் பயந்துக்கிட்டே. எல்லா டிஃபன் பாக்ஸில் இருந்தும் பாதி பாதி சாப்பிட்றாரு. சாப்பிட்டு யாராவது இதை ஸ்கூலில் சொன்ன கொன்னே விடுவேன் மிரட்டிட்டார். பையெல்லாம் பாயிண்டாங்க. டெய்லி இது தொடருது, டெய்லி பாதி பாதியாக சாப்பிட்றாரு. ஒரு நாள் நாமத்துக்குமாருடைய பக்கத்து வீட்டில் இருக்கிற அத்தை மீன் குழம்பு வச்சுருக்காங்க. இந்த மீன் குழம்பு கொண்டாந்து நாமத்துக்குமார் கொடுக்குறாங்க. டிஃபன் பாக்ஸில் அடைச்சாச்சு. மீன் குழம்பு 4 துண்டு வறுத்த மீன்,
இப்போ இதை பார்த்த உடனே நாமத்துக்குமாருக்கு பாண்டியனை ஞாபகம் வந்துருச்சு. எப்படி அண்ணன் பாதி சாப்பிடுவார், 2 துண்டு பாண்டியனுக்கு, 2 துண்டு நமக்கு. வண்டி போகுது, நிற்கிது, பாண்டியனை வண்டி விட்டு இறங்குறாரு, சிறுநீர் கழிக்கிறாரு, பீடி பற்ற வைக்கிறாரு. வந்த உடனே முத்துக்குமார் உன் டிஃபன் பாக்ஸை கொடுன்னு கேட்குறாரு. திறந்து பார்த்தா மீன் குழம்பு. அடடா, முழு டிஃபன் பாக்ஸையும் சாப்பிட்டேன். சாப்பிட்டு இன்னைக்கு அண்ணனுக்கு இது போதும்டா, மற்ற வேற டிஃபன் பாக்ஸை திறக்க வேணாம், மூடி வைக்கிட்டிருக்கார். நாமத்துக்குமார் கோவம், பயங்கர கோவம். போய் ஹெட்மாஸ்டர் சொல்லி கொடுத்தார். மறுநாள்லேருந்து பாண்டியனே டிரைவருக்கு வரலை. இது நடந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷம் கழிச்சு நாமத்துக்குமார் நண்பர்களோட ஒரு திரையரங்கத்துக்கு படம் பார்க்க போகிறார். திரையரங்கத்துக்கு படம் பார்க்க போகும்போது ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு அங்கிள், அப்படி சொன்னாதான் இப்போ எல்லாருக்கும் புரியுதுல்ல, அங்கிள் வந்து இன்டர்வெல்ல தம்பி என்னை ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாரு. தெரியல என்ன யார் நீங்கள்? என் பேர் பாண்டி. நாமத்துக்குமாருக்கு பயம் வந்துருச்சு. அண்ணே மன்னிச்சிருக்கண்ணே, ஏதோ சின்ன வயசில் தெரியாமல் பண்ணிட்டேன். இல்லை இல்லை தம்பி, உங்கள் மேலே தப்பு இல்லை, நான் தான் தப்பு. எங்கள் வீட்டில் நாங்கள் 6 பேர், 5 பொம்பளை பிள்ளைங்க, நான் ஒருத்தன் தான் ஆம்பளை பையன். நான் சம்பாரித்த காசில் தான் எல்லாருக்கும் சோறு போடுவேன். எங்கள் வீட்டில் ஒரு நேரம் தான் சோறு, ஒரே ஒரு நேரம். அந்த ஒரு நேரமும் நான் சாப்பிட மாட்டேன். உங்கள் சாப்பாடு சாப்பிட்டேன்ல, அதுதான் தம்பி என்னுடைய ஒரு நாள் சாப்பாடே. அப்போ எனக்கு ஒரு வழி தெரியல, பசி, அதனால சாப்பிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க தம்பின்னு பாண்டியனே சொல்லியிருக்கேன். சொல்லிவிட்டு இன்டர்வெல் முடிய போது நாமத்துக்குமார் போய் இருக்கையில் உட்காந்துட்டாரு. மறுபடியும் தோலை ஒரு கை தொடுது. திரும்பி பார்த்தா பாண்டியனே 2 ஐஸ்கிரீமோட வந்திருக்கார். தம்பி இதை வாங்கி, ஐயோ வேணாம் வேணாண்ணே வேணாண்ணே. இல்லை இல்லை தம்பி எனக்காக வாங்கிக்கிறங்க அப்படியே ஒரு குற்ற உணர்ச்சியை அந்த ஐஸ்கிரீம் கொடுத்து தணிக்கிறார். நாமத்துக்குமார் இப்படி எழுதுறாருங்க. இதனால தான் நாமத்துக்குமார் அந்த ஐஸ்கிரீமை நக்கிய போது அதில் மீன் குழம்பு வாடை அடித்ததுன்னு எழுதுறார். வேடிக்கை பார்ப்போம் நீங்கள் எல்லாரும் வாங்கி படிக்கணும். ஏன்னா அந்த வேடிக்கை பார்ப்போம்ல ஒவ்வொரு கட்டுரை தொடங்குறதுக்கு முன்னாடியும் ஒரு வேறு வேறு புத்தகங்களில் இருக்கிற முக்கியமான சின்ன சின்ன குறிப்புகள் நாமத்துக்குமார் கொடுப்பார். இதில் போட்டிருக்காரு, கை அறுபட்டு, கால் அறுபட்டு, உடல் உறுப்புகள் இல்லாத மனிதர்கள் உண்டு. கரெக்டு தானே? கை அறுபட்டு, கால் அறுபட்டு, உடல் உறுப்புகள் இல்லாத மனிதர் உண்டு, வயிறு இல்லாத மனிதர் உண்டான்னு அந்த கவிதை கேட்குதுங்க. இதை வாசிச்சா ஒரு பிள்ளைக்கு தாம் பசி மட்டும் இல்ல, வேற ஒருத்தன் பசி புரியுமா புரியாதா? புரியுமா புரியாதா? இந்த வெடிகுண்டை நீங்க எப்ப விதைக்க போறீங்க? இந்த வெடிகுண்டை ஏன் ரோட்டோர நடந்து போறப்ப யாராவது ஒருத்தர் மயக்கம் போட்டு கிடந்திருந்தா அவருக்கு தண்ணி கொடுக்கணுங்கிற பழக்கம் உங்க பிள்ளைக்கு இருக்கா இல்லையாங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? நமக்கே இருக்கா, நிறைய பேருக்கு தெரியலையே. எங்க அம்மா நான் பஸ் ஏறும் போதெல்லாம் என்கிட்ட ஒரு வாட்டர் கேன் கொடுப்பாங்க. அம்மா இதை தூக்க முடியாதுமா. எங்க அம்மா சொல்லுவாங்க, இது உனக்கு இல்லப்பா, கூட பயணிக்கிற யாராவது ஒருத்தர் தவிக்க எடுத்துட்டு போவாங்க எங்க அம்மா. பசி என்னும் பெருந்திங்கிறது பசி பிணிங்கிறான் வள்ளுவன். ஏன் பசி பிணிங்கிறான்? பசி நோய் இல்லை, மருந்து கொடுத்தா ஆறாது. பசி பிணி, ஒரு தீராத நோய். அதை யாரு தீக்கிறது? இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் இஃப்தார் வைக்கிறாங்க. இஃப்தாருடைய நோக்கம் என்ன தெரியுமா? வெள்ளனை சாப்பிடுவாங்க, அப்புறம் இரவு தான் சாப்பிடுவாங்க, நடுவில் சாப்பிட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? குர்ஆன் சொல்லி கொடுக்குது, இந்த 1 மாத காலமாவது சக மனிதர்களின் பசியை எல்லோரும் உணர்ந்து கொள்ளுங்கள், அப்போதுதான் பிறரின் பசி உணர்ந்து 4 பேருக்கு சோறு போடுவேன்னு ஒரு மதம் சொல்லி கொடுக்கும். இன்னைக்கு மதம்னா என்னன்னு நம்ம பிள்ளைகளுக்கு தெரியல, சாதினா என்னன்னு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கல, அரசியல்னா என்னன்னு புரியல, சமூகம்னா என்னன்னு தெரியல. இதை எல்லாவற்றையும் அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு உங்களிடம் இருக்கிற ஒரே ஒரு கருவி புத்தகம். உங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கருவி எது? புத்தகம். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் டாக்டர் ஆக்குங்க, இன்ஜினியர் ஆக்குங்க, என்ன வேணா ஆக்குங்க சார். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதையா கதையான்னு தெரியல, கைக்குதா. ஊர் பிரசிடண்டின் நாய் செத்து போனது, ஊரே வந்து நின்றது. எப்படி? ஊர் பிரசிடண்டின் நாய் செத்து போனது, ஊரே வந்து நின்றது. பிரசிடண்ட் செத்து போனார், ஒரு நாயும் வரவில்லை. பிரசிடண்ட் அப்படி வாழ்ந்துருக்காரு அந்த ஊர்ல. புரியுதுங்களா? நம்ம மாண்டு போனோம்னா 2 வார்த்தை தான். ஒன்று, நல்ல மனுஷன் போயிட்டாருப்பா,
இல்லைன்னா நல்ல வேலை போயிட்டா இருப்பா, நல்ல மனுஷன் போயிட்டா இருப்பாங்கிறதுக்கும் நல்ல வேலை போயிட்டா இருப்பாங்கிறதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் தான். ஐயா சுகீஸ்வம் இந்த கதை சொல்லுவாங்க. ஒரு ஆள் மண்டையை போட்டாரா, கொண்டு போய் புதைச்சிட்டாங்களாம். இந்த உசுறு அந்த உடம்பை பார்த்து கேட்டுச்சான், இல்லை உன்னை வீட்டில் இருந்து தூக்கிட்டு வந்தாங்களா எவ்வளோ தூரம், 3 கிலோமீட்டரு உடம்பு சொல்லியிருக்கு. என்ன எதில் வந்தாங்க, சொர்க்க ரதம். வண்டிலாம் பார்த்தீங்கன்னா அடே அப்பா, குதிரை பாயுது, சிங்கம் முறைக்குது, யானை புளிருது, தங்க கலரில் சொர்க்க ரதம். அவன் செஞ்ச ஊரா பாம்பா இருக்கு. எவ்வளோ கொடுத்த, 10,000 ரூபா வாடகை. இப்போ உசுறு ஒரு கேள்வி கேட்குதான் உடம்புக்கிட்ட, உன்னை 3 கிலோமீட்டர் தூக்கிட்டு வந்தால அவனுக்கு 10,000 ரூபா கொடுத்த, 65 வருஷம் உன்னை தூக்கிக்கிட்டு இந்த உலகம் பூரா அலைஞ்சிருக்கேன், எனக்கு என்னடா கொடுத்தேன்னு உசுறு கேட்டுச்சான். என்னங்க பதில், உசுருக்கு என்ன கொடுக்க முடியும், உசுருக்கு என்ன கொடுக்க முடியும்? வள்ளுவர் சொல்றாருங்க, ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் அல்ல உயிருக்குங்கிறார் வள்ளுவன். இந்த உயிருக்கு நீங்க ஒரு சம்பளம் கொடுக்க முடியுமா? அது என்னவா, ஈதலும் இசைபட வாழ்தலும் தான். இந்த உலகில் இறந்து போனவரின் பெயரை உச்சரிக்கும் கடைசி மனிதரோடு அவரின் சகாப்தம் முடிகிறதுன்னு வைரமுத்து எழுதியிருக்காரு. வைரமுத்து சிறுகதையில் எப்படியா, ஒரு ஆள் மாண்டு போனார், ஒரு ஆள் முருகேசன் மாண்டு போயிட்டாரு. முருகேசன் பேரை யார் சொல்லுவா அடுத்து, முருகேசன் மனைவி, கொஞ்ச நாளைக்கு முருகேசன் மயன், எப்பயாவது திட்டுறதுக்கு முருகேசன் மருமக, அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் முருகேசன். ஆனால் பாரதியின் பெயர் இன்னும் உச்சரிக்கப்படுகிறதே, பாரதிதாசனாக ஒரு சிறுவன் வேடமிடுகிறாரே, காந்தி இன்னும் வாழுகிறாரே, வள்ளுவன் இன்னும் வாழவிருக்கிறாரே, அப்துல் கலாம் இந்த மண்ணில் நிலைத்து நிற்கிறாரே, அவங்கெல்லாம் ஈதலும் இசைவிட வாழ்தலுமா இருந்திருக்கிறாங்க. இந்த வெடிகுண்ட புத்தகங்கள் மட்டும்தான் செய்யும், வேற யாரும் செய்ய முடியாது. உங்க பிள்ளைகளுக்கு புத்தகங்களை மட்டும் அறிமுகப்படுத்துங்க. என்ன பண்ணா போதும், புத்தகத்தை மட்டும் அறிமுகப்படுத்துறதா என்ன, அந்த தாப்பா இருக்கு புக் ஃபேரு, போய் வாங்கி இல்லை, நீங்க வாங்கி நீங்க படிக்கணும், நீங்க தெரிஞ்சுக்கணும், நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த பிள்ளைக்கு தானா புரியும், தானா புரியும். புத்தகம் என்கிற பெரும் புரட்சியை, இந்த சமூகத்தின் தேவையை, உங்கள் நல்வாழ்வுக்கான வழியை அடுத்த தலைமுறைக்கு மட்டுமல்ல நாமும் சேர்ந்து எடுத்து மடித்து பையில் வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. வாசிப்பது எப்படின்னு அண்ணன் செல்வேந்தன் அவர்கள் எழுதின புத்தகம் இன்னைக்கு வாங்கியிருக்கேன். நான் எங்கே போனாலும் வாங்குவேன், அதை வாங்கி எனக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுப்பேன். வாசிப்பது எப்படி, நீங்கள் போய் வாங்கிக்கலாம், டிஸ்கவரி புக் பேலஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு ஏன் வாசிக்கணும் நிறைய லாஜிக்கலான விஷயங்கள் எழுதியிருக்காரு. அதில் ஒன்று சொல்லியிருக்காரு, ஏன் வாசிக்க வேண்டும், நீ முட்டாள் இல்லை என்று யாரிடமாவது நிரூபிப்பதற்காக வாசிக்க வேண்டும்ங்கிறார். எப்படி, ஏய் உனக்குலாம் அறிவு இருக்கான்னு சொன்னால் கோவம் வருதுல்ல, காசு இருக்கான்னு கேட்டால் இல்லைன்றுவான், வேற ஏதாவது இருக்கான்னு கேட்டால் இல்லைன்றுவான், நேற்று வந்து கேட்டுருக்க கூடாதான்னு இருப்பான். அறிவு இருக்கான்னு கேட்டால் நேற்று வந்து கேட்டுருக்க கூடாதான் போமா, யாரை பார்த்து என்னடா ஆகட்டும். நீங்க அறிவுள்ளவர்களாக புத்திசாலிகளாக இந்த சமூகத்தில் வாழ்வதற்கு தகுதியானவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் வாசிப்பது அவசியம். அந்த வெடிகுண்டை ஒவ்வொரு நாளும் வெடித்து வெடித்து உங்களுக்குள் இருக்கிற எல்லா கழிவுகளையும் வெளியேற்றுங்கள். இந்த சமூகம் சிறந்ததாக மாற வீரன் ஈவேரா சொன்ன கவிதையை மீண்டும் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். பாரதியார் ரொம்ப பிடிக்கும். படி, சங்கத்தமிழ் நூலை படி, முறைப்படி நூலை படி, காலையிற்படி கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதோர் வாழ்வது எப்படி, அறம்படி பொருளைப்படி, அப்படியே இன்பமும் படி, இறந்த தமிழ் நான்மறையும் பிறந்தது என்று சொல்லும்படி, அகப்பொருள் படி, அதன்படி புறப்பொருள் படி, புக புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி, சாதி எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி அப்படி வந்தபடி, தீமை வந்திடுமே மறுபடி மறுபடி, பொய்யிலே முக்கார்படி, புரட்டிலே கார்படி, வையகம் ஏமாற்றும்படி, வைத்துள்ள நூட்களை ஒப்புவது எப்படி, தொடங்கையில் வருந்தும்படி, இருப்பினும் ஊன்றிப்படி, அடங்கா இன்பம் ஆகும் என்ற சான்றோர் சொற்படி, படி, முறைப்படி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.